கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா? கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த நாளில எல்லாருக்கும் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கணும் சொல்லி விரும்புறான். தப்பு இல்லை, கண்டிப்பா அதான் தேவை. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எது இல்லைன்னா குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலை. அதுக்காக தான் என்ன பண்றாங்க, குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள்லாம் வைக்கிறாங்க. அப்போ நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னு வேதத்தின் அடிப்படையில இப்ப பார்க்க போறோம். பாருங்க, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம குடும்பத்தில் நடந்து கொள்ற முக்கிய காரியம் தான் ரொம்ப முக்கியம். இங்க ரூத்து புஸ்தகத்துல பாக்குறோம். ரூத்து நல்ல அருமையான பெண், மோவாபிய பெண். இந்த மோவாபிய பெண்களோ மோவாபிய இனத்தோட 10 தலைமுறைனா சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் கர்த்தர். அவங்க சாபத்துல பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்னார். ஆனா நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன், ரொம்ப இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். சொல்றதுன்னா கண்டிப்பா சொல்றாரு. அந்த இனத்திலேயே, அந்த மோவாப் ஜாதியிலேயே நம்ம நோக்கி யார் வராங்களோ அவங்க விடல. அதான் ஒரு பெரிய பாக்கியமான ஒரு சலாக்கியம். பாருங்க, இந்த ரூத்து புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல ரொம்ப கண்ணீர், கவலை, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப வேதனையா தான் காணப்படுது. ஏன்னா இந்த நகோமி என்ற பெண்மணி, அவங்க கணவர், அவங்க 2 ஆண் பிள்ளைங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அங்க பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம் வந்த உடனே எங்க பெத்லெகேம்ல தான் அவங்க இருக்கிறாங்க. பெத்லெகேம்ல இருந்தா பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அட இங்க இருந்தா நம்ம என்ன கஷ்டப்படுவோம், நம்ம என்ன பண்ணோம், பெத்லெகேம் விட்டு போயிடலான்னு மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. பெத்லெகேம்னா என்ன அர்த்தம்னா அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடுல கொஞ்சம் பஞ்சம் வந்தது மெய்தான். ஆனா அங்க இருக்கிற ஜனம் அங்கதான் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எங்க ஓடி இல்லை. இவங்க தான் என்ன பண்ணாங்க, ஃபேமிலியா புறப்பட்டு எங்க வந்துட்டாங்க, இந்த மோவாப் தேசத்துக்கு வந்துட்டாங்க. இந்த மோவாப் தேசத்துக்கு வந்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. 10 வருஷம் இருந்துட்டாங்க. அங்க இருந்தப்போ என்ன பண்ணாங்க, பிள்ளைங்கெல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு அந்த மோவாப் தேச பெண்மணிகளை 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி அங்கேயே இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த குடும்ப தலைவன் என்ன பண்ணிட்டான், இறந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பையனுங்களும் இறந்துட்டாங்க. இப்ப யார் மீந்ததுன்னு சொன்னா 3 விதவைகள். நகோமி, அவங்க 2 மருமகள் ஓர்பாடு, ரூத், 3 பேர் தான் மீதம். 3 பேர் விதவைகள். அவங்க எவ்வளவு நொந்து போயிட்டாங்க. நம்ம குடும்பம் எப்படி ஆகி போச்சு, நஷ்டமாயி போச்சு, கனவு இல்லையே, பையனுங்களே இல்லையே, இப்படிலாம் ஆயிடுச்சேன்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. வேதனைப்பட்டப்போ இந்த ரூத்து நகோமி சொன்னா, ஏமா நீங்க இருந்து நான் என்ன பண்றது, இதுக்கு மேல எனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, பிள்ளைங்க பிறப்போதோ, பிள்ளைங்க பிறந்தாலும் அவங்க பெரியவரும் நீ காத்துக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அப்பா அம்மா விட்டு போயிடுங்க, அங்க வேற கல்யாணம் பண்ணி பழிச்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. நகோமி சொன்னா இல்ல, நான் 2 பேரும் அழுகுறாங்க, மருமகளுங்க. அப்புறம் ஓர்பால் பண்ணா சரி, டாட்டா முத்தம் கொடுத்துட்டு டாட்டா போயிட்டு அவங்க அம்மா விட்டு போயிட்டா. அவ கதை அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை. ஆனா அந்த ரூத் என்ன பண்ணான்னா, நான் போக மாட்டேன், உங்க கூடவே தான் வருவேன். நீங்க என்னன்னா, அந்த நகோமி மூலமா இந்த கர்த்தருடைய அன்பை ருசித்துட்டாவும். அதனால நான் யோசிச்சா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போனா நான் அந்த தெய்வங்களை தான் வணங்கணும். அப்ப இந்த தெய்வத்துக்கு வர்றதுக்கு சான்ஸே இருக்காது. அதனால எனக்கு எல்லா புருஷன் இல்லைன்னா பரவாயில்ல, பிள்ளைங்க இல்லைன்னா பரவாயில்ல, சொந்த பந்தம் எது இல்லைன்னா பரவாயில்ல, அந்த தேவன் எனக்கு வேணும்னு நான் கூட தான் வருவேன். நீ எங்க போனாலும் அவன் கூட வருவேன். நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நீ சாகுற இடத்துல நான் செத்து உன்னை அடக்கம் பண்ண அங்கேயே அடக்கம் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, உன் தேவன் தான் என்னோட தேவன் சொல்லிட்டு வந்துட்டான். இந்த மாதிரி வந்தது ஒரு பெரிய காரியம். இப்போ ஆனா 1ஆம் அதிகாரம்லாம் பார்த்தா, ஐயோ நம்ம வீட்டுக்கு வராங்க எல்லாம் 10 யாரு, ரூத்தும் மாமியார் 2 பேரும் 10 வராங்க. எங்க அவங்க பெத்லெகேம் திரும்பி வராங்க. வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ ரூத்தா இது, என்ன நகோமியா இது, நகோமியான்னு ஜனங்களாம் கேட்கறாங்க. ஏன்னா நகோமினா இனிமே அப்படி என்ன கேட்காதீங்க, எனக்கு மாறா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கசப்பு, கத்தல் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. சரி வந்துட்டாங்க. வந்த பிறகு 2ஆம் அதிகாரத்துல இருந்து 4 அதிகாரம் தான். அதுக்கப்புறம் அந்த முதல் அதிகாரம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா 2ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாங்கன்னா, இவங்க பெத்லெகேம் வந்த பிறகு ஒண்ணும் கிடையாதாங்க. சொந்த பந்தம் யாரும் காப்பாத்துறது மாதிரி தெரியல, சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் சாப்பாடு இல்லை. ஆனா இந்த ரூத்து இறக்கம் பாராட்டி என்ன செய்தானா, மாமியாருக்கு
அவ போய் வயலுக்கு போய் அங்க கதிரை பொறுக்கின்னு வந்து அதை சமைச்சு அவ மாமியார் போட்டு அவளும் சாப்பிட்டா. அந்த மாதிரி ஒரு மக கூட செய்ய மாட்டாங்க. ஆனா அவளுக்கு அந்த கத்தர் அன்புல ருசி பார்த்துட்டா. அதனால மாமியார தன் சொந்த தாயை விட நேசித்தா. நேசித்து அந்த மாதிரி செய்தா. நேசிக்கனால கத்தர் இதெல்லாம் என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. பார்த்து பத்தியா இவ்வளவு தூரம் என்ன பண்ற நீ வந்து செய்தியன் கத்தர் அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்தார். பாருங்க, 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 2வது அதிகாரத்துல இருந்து ஆசீர்வாதம் வந்துச்சு இந்த குடும்பத்துக்கு. எப்படி வந்துச்சுன்னா, இந்த போவாஸ் என்ன பண்ணாருன்னா அவரு பெரிய லேண்ட்லார்ட், பெரிய ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணாருன்னா அங்க இருந்து ஒரு வேலை செய்யறாரு. 2வது அதிகாரத்துல இருந்தா ஒரு பெரிய செழிப்பு. எப்படி அந்த குடும்பத்துக்கு செழிப்பு வந்துச்சுன்னா காரணம் போவாஸ். போவாஸ் என்ன செய்தாருன்னா, போவாசருடைய மிகுந்த ஐஸ்வர்யவானே அவங்க தேசத்துக்கு என்ன பண்றா, ரூத் அவங்க நிலத்துல ரூத் போனா. போய் அங்க என்ன பண்ணனா அங்க வயல்வெளியில வேலை செய்ய ஆரம்பிச்சா. வேலை செய்து கதிர் பொறுக்க ஆரம்பிச்சு அந்த கதிரை எடுத்துன்னு வந்து கொண்டாந்து மாமியாருக்கு மீறத கொண்டாந்து கொடுத்தா. அதாவது அந்த வறுத்த பயிரை கொண்டாந்து கொடுத்தா. இப்போ இதுல ஒரு ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா போவாஸ். இந்த போவாஸ் வந்து இனிமையான ஒரு நல்ல மனுஷன். அவர் என்ன பண்ணுவாருன்னா பேசுறதே நல்ல வார்த்தைக்கு தான் பேசுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா அவர் லேண்டுக்கு வேலை இது கழனிக்கு போனார்னா அங்க என்ன பண்ணுவாராம், போன உடனே அவங்கள வாழ்த்துவார். யாரு? அந்த வேலை செய்யறவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இவரை காட் பிளஸ் யூன்னு இவரு வாழ்த்துவாங்க. இப்ப நம்ம எங்க இருந்தாலும் என்ன செய்யணும்னா மற்றவங்களை வாழ்த்தி பேசணும், ஆசீர்வதித்து பேசணும். அது ரொம்ப நம்ம கத்துக்க வேண்டிய காரியம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா மற்றவங்களை நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். பாருங்க, அங்க போவஸ் பாட்டு பார்க்கும்போது என்ன பண்ணாரு, வேலைக்காரங்க எல்லாம் வந்து இப்ப என்ன பண்ண வந்ததும் உடனே ஆசீர்வதித்து பேசுறாரு. வேலைக்காரன் அவங்கள ஆசீர்வதிக்க. அப்ப நம்ம கூட வீடுகள் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் மற்றவங்களை நம்ம ஆசீர்வதிக்கணும். நம்ம பேச்சே ஒரு ஆசீர்வாதமான பேச்சா இருக்கணும். எப்போ திட்டுறது, முறுமுறுக்கிறது, அந்த மாதிரி பேச்சுங்க நம்ம வாயில வரவே கூடாது. இங்க பார்க்கும்போது ரூத் 2:4 அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பாருங்க எப்படி இவங்க ஆசீர்வதிக்க அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த போவாஸ் வந்து ரூத்தை பாக்குறாரு. ரூத் அந்த வயல்வெளிக்கு போயிருக்கிறார் கதிர் பொறுக்கிறதுக்கு. நீ எங்குமே போவாதப்பா, இங்கே இரு, இங்கே என்ன பண்ணு, கதிரெல்லாம் பொறுக்கிக்கோ, இங்கே சாப்பிடு, அவங்க தண்ணி கொடுத்தா அதை குடி, நீ அவங்க வறுத்த பயிர் கொடுத்தா அது சாப்பிடுன்னு சொல்லி நல்ல விதமா ரூத்துக்கிட்ட போவாஸ் பேசுறாரு. அந்த மாதிரி பேசுன பிறகு என்ன பண்ணுதுனாக்கா, நீ அவங்க கிட்டயும் அவன் வேலை கட்டின்னு சொல்லிட்டது பார், அந்த பெண்மணி நீங்க ஒன்றும் மிரட்டக்கூடாது, அவள் ஒன்றும் செய்யக்கூடாது, அவளுக்கு என்ன வேணாலும் கொடுங்க, நல்ல விதமா பாத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நம்ம வாயில வரும். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. இந்த போவாஸ் அந்த மாதிரி நடந்துக்கிறதுனாலதான் அந்த ஜனங்கள்லாம் கூட ஆசீர்வாதமா இருந்தாங்க. இந்த ரூத் அங்க வயல்ல போனாக்கா ரூத் என்ன சொல்றாருன்னா, போவாசு நீ வந்து மகளேன்னு கூப்பிடுறாரு. அவ யாரு, பாவம் தலை காஞ்சிரும், புருஷன் இல்ல, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, மாமியார் கூட வந்திருக்கிறா, ரொம்ப வறுமையான ஒரு நிலைமை. அந்த மாதிரி துக்கமான ஒரு வறுமையான நிலைமையில இருந்த ரூத்தை பார்த்து என்ன சொல்றாரு, மகளே நீ வாமா, நீ சாப்பிடுமா, அவ்வளவு அருமையா பேசுற. இப்போ அந்த மாதிரி பேசும்போது அவளுக்கே ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்ன இன்னத்துக்கு இவ்வளவு அன்பா பேசுறாரு, இதுக்கு காரணம் என்னன்னு அவளே கேட்கிறா. என்ன ஏன் இந்த மாதிரி செய்ச்சது என்ன பாருங்க, அவன் தரையில மூங்குப்புறம் விழுந்து என்ன பண்றாளாம், என்ன சொல்றாளாம், நான் அந்நிய தேசத்தாளா இருக்க, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதிர்னாலே உங்க கண்கள்ல தய கெடுக்குதுன்னு அவ்வளவு தாழ்மையா இருக்கா சொல்றான். அதுக்கு போவா சொல்றாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் தகப்பனையும் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இது 11ஆம் வசனம் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 12ஆம் வசனத்துல உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்குடைய சட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்போ இது காரணம் என்னன்னா, ஒண்ணு போவாசனுடைய நல்ல குணம், அது இன்னொன்னு என்னன்னா ரூத்துக்கு ஒரு தாழ்மையான குணம், இறக்க குணம். மாமியார் எப்பன்னா போட்ட நம்மளுக்கு என்ன,
நம்ம போய் கல்யாணம் பண்ணி வாழலாம்னு யோசிக்கல. அந்த அம்மாவுக்கு யார் இருக்கிறாங்க? யாருமே இல்ல. நான் தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, தாழ்மையா இரக்கம் பாராட்டி மாமியாருக்கு என்ன பண்ணா? உதவி செய்றா. மாமியாருக்கு இரக்கம் பாராட்டி, தாழ்மையா இரக்கம் பாராட்டினால்தான், கர்த்தர் அவளுக்கு போவாஸ் மூலமா இரக்கம் பாராட்டினார். பாருங்க, இந்த வயல்வெளியில கதிர் பொறுக்க தான் வந்தா. அவளுக்கு அந்த கதிர் பொறுக்க வந்த அந்த வயலினுடைய ஓனர், அவரே ஒரு கர்த்தர் மணவாளனா குடுத்துட்டார். கர்த்தர் எதையும் செய்ய முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம குணத்த பார்த்தா நம்மள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப அவ தாழ்மையா வந்து தாழ்மையா நடந்துக்கிறா. அவ அருமையா நடந்துக்கினா. யார்ட்ட? மாமியார்ட்டயும் நடந்துக்கினா. இந்த கதிர் பொறுக்க வந்த வயல்ல நடந்துக்கினா. அதுக்கேற்ற ஆசீர்வாதத்த குடுத்தார். அது மட்டும் இல்ல, இந்த போவாசுடைய தொடர்பு எப்போ இவங்களுக்கு கிடைச்சுச்சோ, இந்த குடும்பத்தையே கர்த்தர் என்ன செய்யிட்டாரு? ஆசீர்வாதமா மாத்திட்டார். அப்போ அவனுடைய ஏன் இப்படி நடந்துச்சு? என்னாத்துக்கு அப்படின்னு சொன்னாக்கா, இது பாரு உன் குணம். நீ நற்குணம். உன் மாமியாருக்கு செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் என்ன பண்றேன்? நான் இது மாதிரி ஒண்ணு செய்தேன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, இரக்கம் ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்க, யாக்கோபு 2:13 ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நம்ம இரக்கமா நடந்துக்கனா நமக்கு கூட இரக்கம் தான் கிடைக்கும். இரக்கமுள்ள கர்த்தர் கண்டிப்பா இரக்கம் பாராட்டுறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வீடுகள்ல பேசும்போது வார்த்தைகள் ரொம்ப அன்புள்ளதா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க கிட்ட என்ன பண்ண தெரியுமா? க கழுதை, குதிரை, பேய், நாய் இப்படியெல்லாம் திட்டுறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. பிள்ளைங்களை அன்பா பேசணும், பிள்ளைங்கள்ட்ட அன்பா நடந்துக்கணும், பிள்ளைங்கள்ட்ட ஆசீர்வதித்து பேசணும் கர்த்தர் விரும்புறார். இப்போ ஒரு ஒரு பிள்ளை படிச்சப்போ அவங்க படிப்பே ஏறலையாம். படிப்பு ஏறாது போனாக்கா அவங்க டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்களாம், அது பார் உனக்கு படிப்பு ஏறல, உனக்கு எங்களால் பாடம் சொல்லி கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணாரு? வீட்டுக்கு போயிட்டு சும்மா போலையாம். ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அவங்க அம்மாட்ட இருந்து குடுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த லெட்டர்ல என்னது? நீ என் பிள்ளைக்கு படிப்பு ஏறல, எங்களால் படிப்பு சொல்ல கொடுக்க முடியாது, நீ போய் உன் பிள்ளைங்களே பார்த்து உங்க படிப்புன்னு சொல்லி லெட்டர் எழுதி அந்த அந்த லெட்டரை பிரிக்கல, அப்படியே எடுத்துன்னு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்தாங்க. அவங்க அம்மா அந்த லெட்டரை படிச்சுதான் அவங்க ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆனா அந்த அம்மா, டேய் முட்டாள்றா, நீ படிக்க மாட்டாடா, உனக்கு அப்படிதான் பேசவே இல்லை. உடனே கூப்பிட்டு, நீ வாமா, நீ வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகாது, நீ வீட்டுல வா, நான் சொல்லி கொடுக்குறேன்னு அவ்வளவு அன்பா பிள்ளைக்கு படிப்பு கொடுத்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த அம்மா நல்ல அன்புள்ள தாய். ஆனா அவளை படிப்பு ஏறலன்னு தொடுத்திட்டாங்க டீச்சரு. ஆனா அவரை கர்த்தர் பெரிய ஒரு சயின்டிஸ்டா மாத்திட்டார். பல்பு கண்டுபிடிச்சாரு. அவர் தான் என்ன பண்ணாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் பல்பு கண்டுபிடிச்சது. பாருங்க, அவருக்கு தெரியல, பெரிய பெரிய சயின்டிஸ்டா மாட்டார். இது காரணம் தாய். பிள்ளைங்க படிக்கலாம்னாலும் திட்டாதீங்க, பிள்ளைங்களை ஆசீர்வதித்து பேசுங்க, என்கரேஜ் பண்ணி பேசுங்க. அப்பதான் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கும். அந்த மாதிரி பேசி அந்த பிள்ளையை வளர்த்ததுனால்தான் அந்த ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்டா கர்த்தர் மாத்திட்டார். அதனால நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும், பிள்ளைகளை கர்த்தருக்கு பயந்த வழியில நடத்தணும். அது மட்டும் இல்ல, வீட்டுல கூட என்ன பண்ணணும்? பிள்ளைங்களை அன்பா பேசணும், அன்பா கூப்பிடணும், ஜெபத்துல நடத்தணும், வேத வாசிப்பில் நடத்தணும். படிப்பு கூட படிடா, அப்பக்க போடா, டியூஷன் போடா, இத்த படி, அந்த மாதிரி கம்பல் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல நீங்க நடத்தினீங்கன்னா கண்டிப்பா அவங்க பெரிய படிப்பு. நேற்று கூட ஒரு சாட்சி கேட்டேன். 2 பிள்ளைங்களும் கோல்டு மெடலிஸ்டம். அவங்க ஒண்ணுமே அப்படி இப்போ வீட்டுல அப்படி கம்பல் பண்ணதில்ல, கர்த்தருக்கு பயந்து நடத்துனதுனால, அது படிக்க வச்சதுனால 2 பேரும் கோல்டு மெடலிஸ்ட். நல்ல குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பமா கர்த்தர் மாத்திட்டார். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னு சொன்னா, கண்டிப்பா மற்றவங்கள ஆசீர்வதிக்கணும். இது ரொம்ப முக்கியம். பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, கணவன் மனைவி ஆசீர்வதிங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க, மனைவி கணவனை ஆசீர்வதிங்க. இந்த மாதிரி ஒரு அன்புக்குள்ள போகும்போது கர்த்தர் கண்டிப்பா நம்மள இப்ப எப்பவுமே நெகட்டிவா பேசாதீங்க, திட்டாதீங்க, எப்பவுமே நல்லதே பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம உங்களை ஆசீர்வதிக்கல, ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மத்தேயு 5:44 பார்க்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணோம்? சபிக்கிறவங்க கூட ஆசீர்வதிங்க, எல்லா இடத்துலயும் இரக்கம் பாராட்டுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம குடும்பத்துல கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கும். அப்படி இல்லாதபடி எப்பவுமே திட்டுறது, எப்பவுமே பேச இந்த மாதிரி இருக்கவே கூடாது. இது கர்த்தரு நம்மிடத்துல இந்த போவாஸ் மூலமா நம்ம கற்றுக்கொள்றோம், ரூத் மூலமாவும் கற்றுக்கொள்றோம். அது மட்டும் இல்ல,
ரூத்துக்கு அந்த போவாச கத்தர் கொடுத்தது மட்டும் இல்லை, வெறும் பணக்காரன்றது இல்ல, ஐஸ்வர்யானன் இல்ல, அவங்களுக்கு கத்தர் ஒரு அருமையான ஒரு பிள்ளைய கொடுத்தாரு, ஓபேது. அந்த ஓபேது அதுக்கப்புறம் ஈசாய், ஈசாய்க்கு தாவீது, தாவீது வம்சத்தில் தான் இயேசு பிறந்தார். அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான குடும்ப கத்தர் மாத்திட்டார். அதனால உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா கத்தர் உங்களை பாக்குறாரு. உங்களை பார்த்து உங்க இரக்கமா இருக்கிறீங்களா, தாழ்மையா இருக்கீங்களா, பொறுமையா இருக்கீங்களா, மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறீங்களா கத்தர் பாக்குறாரு. அப்படி நீங்க செய்வீங்களானா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க மற்றவங்களை ஆசீர்வதித்து மற்றவங்க உங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு கத்தர் நடத்துவார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. இந்த கருத்துல எங்களை தாழ்த்து தருகிறப்பா. இந்த வசனம் கேட்ட ஒவ்வொருவரும் இந்த கருத்தை தாழ்த்து தருகிறப்பா. குடும்பங்கள பிரச்சனை, ஒரே சத்தம், கூச்சல், சண்டை அப்படி இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் கூட இருக்குதப்பா. நீங்க அவளை எல்லாம் சந்தித்து போவாச போல மாற்றுங்க, ரூத்த போல மாற்றுங்க. ஆண்டவரே தாழ்மையா, பொறுமையா, ஆண்டவரே கத்தாவே மற்றவங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக வேலை செய்யும் ஸ்தலத்திலும் ஆசீர்வாதமா இருக்க, குடும்பத்திலும் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்கள்ல கத்தாவே சந்தோஷம் இருக்கட்டும். எப்பொழுதும் கத்தாவே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வீட்டுல வரட்டப்பா. சண்டை, சச்சரவு, கூக்குரல் இருக்கக்கூடாதப்பா. அப்படி நீங்க அற்புதம் செய்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் நன்றாய் படிக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீங்க கத்தாவே ஒரு நல்ல ஞானம், ஞாபக சக்தி தந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஒரு பிள்ளை கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்தறோம், நாம் மைப்படுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.